Welcome and வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are safe and doing good. ரம்ஜான் சொன்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான். அதே மாரி நம்ம ஊர்ல ரம்ஜானுக்கு இன்னொரு பாப்புலரான, இன்னொரு டேஸ்டியான ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா, நோம்பு கஞ்சி. இந்த நோம்பு கஞ்சி வந்து இந்த ரம்ஜான் பீரியட்ல, இந்த 1 மந்த் பீரியட்ல வந்துட்டு எல்லா பள்ளிவாசல்லயுமே வந்து குடுப்பாங்க. சப்போஸ் அங்க போய் வாங்க முடியல அப்படின்னா, நம்ம வந்து வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த நோம்பு தொறக்கிற டைம்ல வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு இந்த ஹெவியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு நெறைய அந்த ஆயிலி ஸ்டஃப், ஸ்பைசி ஸ்டஃப் இதெல்லாம் நிறைய இன்டேக் எடுத்துப்பாங்க. அது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஆக்சுவலி இந்த ரம்ஜான் டைமில் வந்துட்டு நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது நிறைய ஸ்டஃப் பண்ணுறதுனால நமக்கு வெயிட் கெயின் தான் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம நோம்பு கஞ்சி பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு 1 பவுல் சாப்பிட்டாலே போதும், நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசி வச்சுட்டு நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரைஸோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அண்ட் ரொம்ப டைம் எடுக்கும் இது வேகிறதுக்கு. ஸோ மினிமம் ஒரு 8 ஹவர்ஸாவது நம்ம வந்து சோக் பண்ணி ஆகணும் இது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இங்கே வந்துட்டு 1 கப் கருப்பு கவுனி அரிசி, ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் சோக் பண்ண விட்டுட்டேன். அப்படியே நீங்கள் தனித்தனியாக எடுத்தால் கூட ஓகே தான். நான் மறந்து போய் ஆக்சுவலி இதை ஒரே பேனில் எடுத்துட்டேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இது வந்து ஒரு ஹெவி பாட்டம் பேனில் வந்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை இப்போ நான் பவுடர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பவுடர் பண்ணால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் இது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆன அப்புறமா நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த பவுடர்லேருந்து ஒரு 1 கப் தான் நான் இப்போ கஞ்சிக்கு யூஸ் பண்ண போகிறேன். மீதி ஒரு 1/2 கப் வந்துட்டு தனியாக ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 3 ஏலக்காய். ஏலக்காய் எப்போவுமே போடும்போது அந்த ஸ்கின்னை வந்து லைட்டாக பீல் பண்ணி போடுங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும். அண்ட் 2 பே லீஃப், 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. அண்ட் 2 சில்லி, அப்புறம் கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ். இதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி கூட ஆட் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாக ஆத்தென்டிக் ஃப்ளேவராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜீரகம் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கருகி ஒரு மருந்து வாசனை வரும். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நான் கார்லிக் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜீரகம், வெந்தயம், இந்த பூண்டு, இது 3 தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். சின்ன தக்காளி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன், சாப் பண்ண வேண்டாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மட்டன் ஒரு 150 கிராம் ஆட் பண்ணுறேன். மட்டன் வந்துட்டு நான் போன்லெஸ் பீஸ் எடுத்து மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கடையிலே வந்துட்டு கீமா மாதிரி கிடைச்சா கூட பெட்டர். அப்படி கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டிலே சாப் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே வெஜிடேரியன் கஞ்சினா இந்த மட்டனுக்கு பதிலாக கேரட் ஆட் பண்ணுவாங்க. மட்டனோட ரானஸ் போனதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இந்த கஞ்சிக்கு எந்த ஒரு ஹெவியான ஒரு மசாலாவும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் இந்த கஞ்சி. இப்போ இந்த மசாலாவில் பவுடர் பண்ண அரிசியும் மூங் தாலும் ஆட் பண்ணிடலாம். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு இன்னொரு பெட்டரான ஹெல்த்தியர் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம ஆயிலில் வதக்காமல் டைரெக்டாக தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 8 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கஞ்சி வந்து ரெடி ஆகிடும். நார்மலாக இந்த அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணுவாங்க. இப்போ கஞ்சி பண்ணுறதுனால நான் ஒரு 6 கப் கிட்ட நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ண அப்புறமா நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நான் வேறு எந்த ஒரு ஹெவியான மசாலாவும் ஆட் பண்ணல. ஏன்னா இந்த கஞ்சி கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் நமக்கு நோம்பு திறக்கிற டைம் வந்து கொஞ்சம் லைட் ஃபீலாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 விசில் கிட்ட வைக்கணும். ஆக்சுவலி இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க முடியும், ஓப்பன் பாட்டில் வைக்க முடியாது. நான் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஈவன் ஆஃப்டர் 8 விசிலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 8
8 விசில் முடிஞ்சிடுச்சு. இப்போ லைட்டாக ஸ்டர் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குன்னு. லாஸ்ட்டில் ஒரு 1 ஃபுல் கப் திக் கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு கஞ்சி வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி ஆட் பண்ணாதீங்க, தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இப்போ ஒரு கப் திக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா 2வது தேங்காய் பால் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கஞ்சி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்தது, பட் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருந்தது. நார்மலாக இந்த கஞ்சி வந்து எதில் செய்வாங்கன்னா அந்த பச்சரிசி, பாஸ்மதி ரைஸ், அப்புறம் ஜீரக சம்பா ரைஸ் இதில் தான் செய்வாங்க. நம்ம இந்த அரிசியை பவுடர் பண்ண அப்புறம் பார்த்திங்களா இந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இந்த கஞ்சி வந்து நோன்பு டைம் இல்லைன்னா கூட நம்ம வீக்லி பேசிஸில் ஒன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி நமக்கு. ஏன்னா இந்த அரிசி வந்து நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி ரெகுலர் பேசிஸில் சாப்பிட முடியாது. ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ ரைஸாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரைட் அனியன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.